ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா முட்டைகோஸில் சூப்பரான ஒரு சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் வச்சு சூடானதும் 2 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் சூடானதும் மீடியம் சைஸ் ஆனியன் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேங்க. 2 பச்சை மிளகா கீரி போட்டு சேர்த்துருக்கேன். ஒரு 8 பல்லு பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கண்ணாடி பதம் வரை வரைக்கும் இதை நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். ஒரு 2 நிமிஷம் போல் வதக்குனிங்கன்னா நல்லா வதங்கி வந்துடும். வதக்கும் போது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த கண்ணாடி பதம் வரங்க, இல்லைனா சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். இப்போ நம்ம சேர்த்த வெங்காயம்லாம் இந்த ஸ்டேஜ் வந்ததும் முட்டைகோஸ் ஆட் பண்ணிக்கிறேங்க. இது 2 வாட்டி வாஷ் பண்ணி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேங்க, தண்ணியே இருக்கக்கூடாது. இப்போது மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே சிம்லேயே வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த பச்சை வாசனை நல்லா போகணும், அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ 4 முட்டை எடுத்துருக்கேங்க, நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த முட்டைகோஸ் நல்லா வெந்த பிறகு இந்த முட்டையை அதில் ஆட் பண்ணிக்க போகிறோங்க. முட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி கொடுத்துட்டே இருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு கலரி கொடுத்துட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உதிரியாக ஸ்டார்ட் ஆகும். நம்ம சேர்த்த முட்டை எல்லாம் நல்லா உதிரியாக வர வரைக்கும் இது கைவிடாமல் கலரி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம தேவையான மசாலா பொருள்லாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மசாலாலாம் சேர்த்ததும் இந்த காய்கறியில் நல்லா சேர்கிற மாதிரி கலரி விடுங்க. இப்போ நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இது மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே சிம்லேயே வச்சிங்கன்னா இந்த மிளகாத்தூள் வாசனை நல்லாவே போயிடும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா உதிரியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டாக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகுத்தூள் ஏன் லாஸ்ட்டில் சேர்க்குறேன்னா சைடிஷ்க்கு ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக தான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலெலாம் தூவி விடுங்க. தூவி விட்டு ஒரு கலரிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட முட்டைகோஸ் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எல்லா சாதத்துக்கும் சூப்பரான சைடிஷ்ங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.